கார்த்திக் நேத்தா என்னென்னா, ஏன்னா என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பர்சன். நாங்கள் பகை சுடுவா டைமில் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போட்டாங்க. அப்போ போகும்போது இதோ இந்த பையன் லிரிக்ஸு, இந்த பையன் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் நேத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்க்க அப்படி ஒரு மாதிரி இந்த பையன் எழுதுவாப்பிலையா அந்த மாதிரி தான் இருந்தார் அப்போது. ஸோ அப்புறம் வெளில போகிறோம், டீ குடிக்கிறோம். ஒருத்தர் டீ குடிச்சிட்ருக்கோம். நீங்கள் என்ன சும்மா நம்ம ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகணும்ல. பேசும்போது அவரும் ஆகஸ்ட் 12, நானும் ஆகஸ்ட் 12 சேம் பர்த்டே. சரி ஓகே வாங்க பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி டியூன் கொடுக்குறோம். நான் ஷாக் ஆகிட்டேன். அது பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி ஆட்ஸில் நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ளோ ஒன்று இருக்குல்ல, அது வந்து எம்எஸ்வி சாரை டியூன் கம்போஸ் பண்ணும்போது பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன், மிரண்டிருக்கேன். ஏன்னா கீபோர்டு வாசிக்க தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அவர் அங்கே கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அனந்து இருக்கார். அனந்து ஸ்கோர் எழுதிட்டுருக்காங்க. அனந்துவே ஃபாஸ்ட்டாக எழுதுறாரு. ஆனால் அனந்துவை ஏன் ஸ்லோவாக எழுதுறீங்கன்னு எம்எஸ்வி சார் திட்டுறாரு. அந்த எம்எஸ்வி சார் எந்தளவுக்கு டியூன் கம்போசிங்கில் இருந்தாரோ அந்தளவுக்கு கார்த்திக் நேத்தா வாஸ் லைக் ரியலி ரைட்டிங். இது நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் எங்களை கேட்கவும் இல்லை. எழுதி தள்ளிக்கிட்டே இருக்காரு. எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல.